Beware of blessings. ஆசீர்வாதங்கள் ஜாக்கிரதை. The real test begins when your season of blessing begins. Right? உண்மையான சோதனை எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொட்ட ஆரம்பிக்குது பாருங்க, அப்பதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்குது. பாருங்க, நான் சொல்ற கருத்து நல்லா கவனிங்க. when we are in pain, வலியில் இருக்கும்போது, when we are in sickness, when we are in trouble, பிரச்சனையில் இருக்கும்போது, all through the season of pain and suffering, we for sure will hold on to the Lord. புரியுதா நான் சொல்ல வரேன்? ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்க கொரோனா தான் நம்மளுக்கு டெஸ்ட். நோ 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 நோ. கொரோனா வந்து போன பிறகு நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் மழை வருது பாருங்க, அதுதான் ஆக்சுவல் டெஸ்ட். I am cautioning you right now. Blessings are good. It comes from the Lord, all good. But our real test begins when you have everything you need. So இன்றைக்கும் ஆண்டவர் பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு, உங்களோட பேசும்படியாக எனக்கு இல்லை, உங்களுக்கு கொடுத்த தலைப்பு. Alright? Beware of blessings. Blessings beware. ஆசீர்வாதங்கள் ஜாக்கிரதை. திருப்பி சொல்றேன். Beware of blessings. Blessings beware. ஆசீர்வாதங்களை குறித்து ஜாக்கிரதையாரு. நாடா இவர் சொல்றாரு. நீங்க கேட்கலாம் இன்னைக்கு, what is he saying? Has he gone mad? பாஸ்டர், லாக்டவுன்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பிகாஸ் ஆசீர்வாதங்களை குறித்து எதிர்பார்ப்பாருன்னு சொல்லலாம். You can say that be expecting or keep expecting blessings. But right now you are saying be careful. You are warning us about blessing. ஆசீர்வாதங்களை குறித்து ஜாக்கிரதையாருன்றீங்களே. தேவ பிள்ளைகளே, ஆமா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God is going to bless us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் போறார். ஆனா we need to be very careful about the blessing which we receive. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தரோடு, பாருங்க நான் சொல்ற கருத்து நல்லா கவனிங்க. when we are in pain, வலியில் இருக்கும்போது, when we are in sickness, when we are in trouble, பிரச்சனையில் இருக்கும்போது, when there's a storm in our life, நம்ம வாழ்க்கையில புயல் அடிக்கும்போது, when the devil is trying to break our family, நம்ம குடும்பத்தை உடைக்கணும்னு நினைக்கும்போது, all through the season of pain and suffering, we for sure will hold on to the Lord. புரியுதா நான் சொல்ல வரேன்னு? தேவ பிள்ளைகளை, எல்லா கஷ்டமான நேரத்துலையும், நம்மளுக்கு வலிக்கிற நேரமோ, நம்ம கஷ்டத்தை கடந்து போகிற நேரத்துலையோ, எல்லா புயலின் சூழ்நிலை, நம்ம விழுந்துருவோம் நிலைமையில, கஷ்டமான சூழ்நிலையில நாம் நிச்சயமாக தேவனை பிடித்து கொண்டு தான் இருப்போம். ரைட்? there is no chance we will leave the Lord. Many a times பாருங்களேன், கஷ்டத்தின் நேரத்தில், சிக்னஸ்லையோ, ஹாஸ்பிட்டலையோ, கஷ்டத்திலையோ, கடன்லையோ, we will for sure hold on to the Lord. No doubts about it. No thoughts about it. No extra thoughts about it. கண்டிப்பா அந்த டைம்ல ராத்திரி ஜபம், உபவாச ஜபம், எல்லா ஆராதனை, எல்லாரோட பிரேயர். டிவியில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தின் நேரத்திலும் கவலை நேரத்துல டிவியில ஒன்லி என்ன ஓடும்? ஒரே sermons, worship songs. No matter what's happening around, we will hold on to God during our times of trouble. Understood? But then what happens when that season is over? நம்ம கேட்ட ஜபத்துக்கு பதில் கிடைத்த பிறகு, சுகம் கிடைத்த பிறகு, மேன்மை கிடைத்த பிறகு, உயர்வு கிடைத்த பிறகு, லாபம் கிடைத்த பிறகு, கடன் அடைந்த பிறகு, நமக்கு நடக்க வேண்டிய அந்த திருமணம் நடந்த பிறகு, பிறக்க வேண்டிய அந்த குழந்தை பிறந்த பிறகு, after we receiving our blessing, what's happening to our connection with the Lord? தேவ பிள்ளைகளே, கஷ்டத்தின் நேரத்தில் சபையோடு ஐக்கியமாவே இருக்கிறோம். பாஸ்டருக்கு அடிச்சுனே இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், பண்ணுங்க எல்லாத்தையும் கலந்து கொள்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் நம்ம கதவை தட்டி ஆசீர்வாதங்கள் உள்ள வந்து அந்த சாட்சி சொன்ன பிறகு, what is happening to the connection from our God? தேவ பிள்ளைகள், இன்னைக்கு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. I'm going to speak about just 5 points today. All right? சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்கவும். What is the real test? சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னா விளங்கும், சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னா. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய நேரத்தில் the real test is when we undergo pain. வலியின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் தான் உண்மையான டெஸ்ட் நினைக்கிறோம். Alright? Make a note of this first point. The real test begins when your season of blessing begins. Right? உண்மையான சோதனை எப்போ தெரியுமா ஆரம்பிக்குது? நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொட்ட ஆரம்பிக்குது பாருங்க, அப்பதான் உண்மையான சோதனை ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளவு நாள் நான் யோசித்து சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குமே, after being tested I will come forth as gold. சோதனைனா நம்ம சோதனையை வேதனைக்கு மட்டும் தான் கம்பேர் பண்றோம். Alright? Always we compare our test with sorrows. Whenever we are in sorrow, we are tested. எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனையோ, we are being tested. But I want to tell you, dear children of God, if you are listening to me,
The Spirit of God is speaking to you right now that the real test begins when your season of blessing begin. Right? உண்மையான சோதனை எப்போ தெரியுமா? ஆசீர்வாதம் வந்த பிறகுதான் உண்மையான சோதனை நமக்கு இருக்கு. ஆல்ரைட், இது ஏன் கர்த்தர் ஆவியானவர் உங்களை பேச சொல்றேன்னா, ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிற நாட்களாக இது இருக்கலாம். ப்ராபப்ளி we are all in lockdown, but we going to rise above our lockdown. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நம்ம we going to rise up again. Our families are going to be put back again. நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரப்போது திருப்பி. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறீங்க கொரோனா தான் நம்மளுக்கு டெஸ்ட்டுன்னு. நோ 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 நோ, கொரோனா வந்து போன பிறகு நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் மழை வருது பாருங்க, அதுதான் ஆக்சுவல் டெஸ்ட். Are you with me? Do you understand what I'm saying? The sorrows are not the actual test. சோதனையும் வேதனையும் நமக்கு டெஸ்ட் இல்லை, ஆசீர்வாதத்தின் நாட்களில் தான் உண்மையான டெஸ்ட். பாருங்க தேவ பிள்ளைகளே, உபாகமம் புத்தகம், the book of Deuteronomy, Moses is talking to the children of Israel. அவர் சொல்றாரு, எப்பா நீங்க கானான் ஒரு தேசத்துக்கு போக போறீங்க. alright, you're going to enter the land of Canaan. ஆனா அந்த land of Canaan உள்ள போகும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க போனோம். ரொம்ப முக்கியம், நீ வனாந்திரத்தில் இருக்கும் போது தேவன் உன் கால் வீங்காதபடி, உன் செருப்பு தேயாதபடி நடத்தினாரு. வனாந்திரத்தில் இருக்கும் போது தேவனை நம்பி இருந்தது வேற விஷயம் ராஜா. ஆனா நீ கானான் தேசத்துல போய் ஆசீர்வாதங்கள் மத்தியில கர்த்தரை மறந்துடாத. Turn your Bibles to Deuteronomy chapter 6 verse 10 to 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல வாசஸ்தலங்களும், நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பெறுகிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. When the Lord your God brings you into the land he swore to your fathers, to Abraham, Isaac and Jacob, to give you a land with large flourishing cities you did not build, houses filled with all kinds of good things you did not provide, wells you did not dig, and vineyards and olive groves you did not plant, then when you eat and are satisfied, be careful that you do not forget the Lord who brought you out of Egypt, out of the land of slavery. பாருங்க, மோசே ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங் கொடுக்கிறார்னா, அப்பா நீ எகிப்திலிருந்து வந்து கஷ்டப்பட்டு வனாந்திரத்தில் நடக்கும் போதெல்லாம் உன்னை நடத்தின தேவன் அந்த வனாந்திரத்திலையும் செங்கடல்லையும் புயல்லையும் கண்மலையிலையும் காடையும் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். இது எல்லாம் நடத்தின கர்த்தரை நீ போக போற பத்திரிமா புது லேண்ட், யூ கோயிங் டு என்டர் Canaan and occupy houses which you did not build. நீ கட்டாத வீடுங்களை, you're going to eat food which you did not provide. நீ விதைக்காத இடத்துல அறுக்க போற, நீ ஆலிவ் ட்ரீ, பாமகிரானட் ட்ரீ, இது அது வைன், எல்லா பிளெஸிங்ஸும் உனக்கு வரும். ரைட்? அப்போ சொல்றாரு, பிளெஸிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே he is warning you. All these blessings will come to you, but don't ever forget the God. தேவதே பிள்ளைகளே, இன்னைக்கு இது ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேலர்களுக்கான ரியல் டெஸ்ட் வனாந்திரத்தில் கூட பிகின் ஆகல. இஸ்ரவேலர்களுக்கான ரியல் டெஸ்ட் பிகான் இன் த ப்ராமிஸ்ட் லேண்ட். நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தர், நீங்க தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாமே ஹம்பிளா இருப்போம். எப்போ இல்லாத நேரத்தில் எல்லாருமே ஹம்பிளா இருப்போம், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனா when we grow, when we start receiving blessings, நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்போது நமக்கே தெரியாம என்ன பண்றோம், we forget God. அதாவது யோசித்து பாருங்க, ஒன்றும் இல்லாத நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமையில நீ சபையில எவ்வளவு நாள் இருந்த, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு ஓடினீங்க, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க கொடுக்க உனக்கு காரியங்கள் நடக்க நடக்க அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை கர்த்தரை மறக்க செய்கிறது. Many times even devil can give us blessings early so that we rely on that and not rely on God. இவன் சொல்றான் பாருங்க, தெளிவா மோசே கொடுக்குறான். Dear children of God, I want to, இது வந்து இந்த வார்னிங் மெசேஜ் மட்டும் இல்லை, this is an encouraging message. ஏன்னா இந்த வார்னிங் எப்போ தெரியுமா வரும், ஆசீர்வாதங்கள் உனக்கு வரப்போகிறது. or ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்துடுச்சு. Probably you received your blessing or you are in the season where you are about to receive your blessing. I am cautioning you right now, blessings are good, it comes from the Lord, all good, but our real test begins when you have money, when you have everything you need. And in fact, there is no need for God in your life. And the time la da your real test begins. இப்போ 8வது அதிகாரம் பாருங்க, அவங்க எழுதுறாங்க 14வது வசனம், if you forget the Lord, your heart will become proud. All right, when you eat, அதாவது 13th verse 12-13, when you eat and you are satisfied, when you build fine houses and settle down,
your herds and flocks will grow, your silver and gold will, all you have will be multiplied, then your heart will become proud. அந்த 16வது வசனம் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனை நியமங்களை கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளாமல் போகாதபடி எச்சரிக்கையாரு. அது பாருங்க, வாட் இட் டஸ் இஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆசீர்வாதங்கள் வர 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 வாட் இட் டஸ் இஸ், ரைட், நமக்கே தெரியாம நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம ஒரு ப்ரைடு உள்ள வந்துருங்க. நான் சொல்றேன் கேளுங்களேன். இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, பி வெரி கேர்ஃபுல் டு பி ஹம்பிள் when the Lord blesses you and lifts you. ஏன்னா இன்னைக்கு the real test is when you have everything, when God blesses you, when God heals you, when God puts your family back, when God gives you that stage. நான் சொல்லுனேன், ஊழியக்காரருக்கு ரியல் டெஸ்ட் எங்களுக்குலாம் நாங்கள் கீழே வேலை செய்யும் போதில் எங்களுக்கு கத்தர் மேலே மேடையை கொடுக்கும்போது தான் எங்களுக்கு ரியல் டெஸ்ட்டு. நான் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் மீ. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் புரிஞ்சு கொள்வீங்க, ஐயா ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தை எனக்கு டெஸ்ட் இல்லை, நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கும்போது. 8:17 பாருங்க. What it leads is, you may say to yourself, my power and strength of my hands has produced this wealth for me. என் திறமையும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கத்தர் 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 கத்தர்னே சார்ந்திருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இல்ல, கத்தர் கிருபை இருந்தது, எல்லாம் கத்தர் கிருபை தான். ஆனா இருந்தாலும் நான் போட்ட எஃபர்ட் வாட், இன்னைக்கு நிறைய பேர் I tell you, இன்னைக்கு why 2020 and 2021 has been one of the greatest years for me அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இது கஷ்டமான வருஷம். நோ 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 2021 and 2020 are the years we completely depended on God and we did not depend on our jobs and our experience and our knowledge. இன்னைக்கும் இன்னும் திருநாத கேஸுங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் கத்தரை விட்டுட்டு இன்னைக்கு tell you, how many people tell me, இன்னைக்கு ஸ்மால் குரூப்ஸ் லைஃப் குரூப்ஸ் வாங்கன்னா எனக்கு சொல்றது என்னன்னா, பாஸ்டர் நோ டைம் பாஸ்டர், டியூரிங் த வீக் we don't have time பாஸ்டர், வீக்கெண்ட்ல போனா வீக்கெண்ட்ல don't have time பாஸ்டர். People constantly, what I keep hearing is, உன் வாயில இருந்து டைரக்டா I don't have time for God ன்னு வர மாட்டேங்குது தவிர்த்து, I don't have time for this, I don't have time for this, I am not available. But were you available when you are jobless? வேலை இல்லாத போது அவைலபிளா இருந்தீங்களா? கல்யாணம் ஆகாத போது அவைலபிளா இருந்தீங்களா? குழந்தை பிறக்காத போது அவைலபிளா இருந்தீங்களா? ஆனா இதெல்லாம் வந்த பிறகு, ரைட், dear children of God, our actual test begins when the season of blessing begins. நீங்க சாட்சி சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் உங்க ஆக்சுவல் டெஸ்டே வருது. செகண்ட் பாயிண்ட், சக்சஸ் ஆர் blessing can destroy an individual if we forget God. நான் திருப்பி சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமோ மேன்மையோ நம்மளை அழித்து விடும் நாம் கத்தரை மறந்தோம் என்றால். அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. See, forgetting God does not happen in one day. இது என்ன ஆகும்னா, see, the work busy ஆவ the time we spend with God அப்படியே கம்மியாயினே வரும். ஒரு நாள் தான் அடியும். Right? I tell you, the greatest time of your test is not when you lose the job. The greatest time of your test is when you get the job. புரியுதா? எப்ப தெரியுமா மிக முக்கியமான சோதனை? நீ வேலையை இழக்க போது, உன் பிசினஸ் மூடும் போது முக்கியமான சோதனை இல்ல, கத்தர் கதவை திறக்கும் போது, வேலை கிடைக்கும் போது, நடக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது தான் முக்கியமான சோதனை. Are you listening to me? You will say an amen right now. Yes pastor, I understand, I feel you. Right? And I'm so excited to preach because God's been talking to me, Lord. I said, கர்த்தாவே, இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பீச் பண்ண கர்த்தர் said, because இந்த சீசன் முடிஞ்சு ஆசீர்வாதத்துக்குள்ள என் மக்களை நான் திருப்பி கொண்டு போக போறேன். I'm going to take them into a season of blessing and they need to remember that they don't forget me while they're being blessed. Right? ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஞானத்துக்காக ஞானம் போதே பாஸ்டர் pray for the wisdom of Solomon. நான் சாலமோனின் ஞானத்துக்காக ஜெபிப்பதே கிடையாது. என்ன பாஸ்டர் நீங்க தப்பா சொல்றீங்க? many people think, oh why is this man? No, because ஏன் சாலமோனின் ஞானத்தை இன்னைக்கு எல்லாம் கேட்டு வராங்க தெரியுமா? சாலமோன் ஞானத்தை கேட்டதுனால கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு ஏன் சாலமோன் ஞானம் வேணும்னா, எனக்கு சாலமோன் ஞானம் மட்டும் இல்ல, அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே வேணும். பட் you know what? The success made him forget God. அவனை போல அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஞானமாயாரல. But you know what? His success made him forget God and go away from God. அந்த ஞானமா வேணும் எனக்கு. வாசிக்கிறேன் பாருங்க, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வசனம் 2, 3, 4, 5, 6.
verses 2 to 6. யெகோவா இஸ்ரவேல் மக்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்குள்ளும் அவர்கள் உங்களுக்குள்ளும் நுழையக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தெய்வங்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை திருப்புவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மீது ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்து அவனுக்கு ராஜ பரம்பரை உள்ள 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய பெண்கள் அவனுடைய இருதயத்தை திரும்பச் செய்தார்கள். சாலமோனுக்கு வயதான போது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி திருப்பி விட்டார்கள். அதனால் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயம் யெகோவா இடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதைப் போல சாலமோனின் இருதயம் தன்னுடைய தேவனாகிய யெகோவாவோடு முழுமையாக அர்ப்பணிக்கப்படவில்லை. சாலமோன் சீதோனியர்களின் தேவனாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியர்களின் அருவருப்பாகிய மிஸ்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல யெகோவாவை பூர்ணமாக பின்பற்றாமல் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்தான். What a success do this man. இன்னைக்கு everybody talks about the wisdom of Solomon. Everybody talks about the success of Solomon. Solomon built the temple. சாலமோன் தாங்க தேவாலயத்தை கட்டினாரு. அந்த தேவாலயத்தை அவன மாதிரி கட்ட ஆளே கிடையாது. சாலமோன் தான் கட்டினார். எல்லாமே சாலமோன். பட் யூ நோ வாட் ஹேப்பன்? கர்த்தர் சொன்னது யாருக்கெல்லாம் போய் திருமணம் செய்து கூடாது, இவர் 700 பேர் ராஜகுமாரிகளே கட்டுறாரு. ஏங்க கர்த்தர் யாரை கட்டக்கூடாதோ? 300 வைப்பாட்டிகள் அதே இடத்துல இருந்து அவர்கள் எல்லாம் இவன் மனதை திருப்பிட்டாங்க. பாருங்க, இவன் ஆசைப்பட்டு இவனுக்கு கிடைத்ததெல்லாம் அளவுக்கு அதிகமாக நிறைவேறிய காரியங்கள் அவனை திசை திருப்பியது. தேவ பிள்ளைகளை எனக்கு என்ன தெரியுமாங்க, many a times I tell you we need to be very careful about blessings because blessings turn us away from God. The same blessing which you asked for, the same blessing which you waited for, the same blessing which you cried for, அழுவது ஆசீர்வாதம் வேணும் வேணும் அது வந்த பிறகு நம்மளை திசை திருப்புதுங்க. வசனம் சொல்லுது, தாவீது அவங்க அப்பா பின்பற்றினது எல்லாம் இவன் விட்டு மனம் அப்படியே திரும்பி போய் அவர்கள்லாம் திரும்பிட்டாங்க. பிள்ளைகள் இன்னைக்கு he lost everything and he turned away from God. இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால தாங்க இன்னைக்கு கோடிக்கணக்காக எவ்வளோ கொடுத்தாலுங்க கர்த்தர் இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு தேவையே கிடையாது. இட் டசன்ட் மீன் எனிதிங் டு அஸ். இன்னைக்கு நான் சொல்கிறேனுங்க, இன்னைக்கு ஒரு எளிமையான ஊழியக்காரனை பார்ப்பீங்க, அவனை பார்த்துட்டு என்னடா அவங்ககிட்ட இருக்குது, இப்போ ஊழியம் போனால் கஷ்டப்படணும்னு நினைப்பீங்க. இன்னொருத்தனை பார்ப்பீங்க, பணக்காரனை பார்ப்பீங்க, அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. கட்சியில் கடவுள் எல்லாம் போயிடுவார். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு உங்ககிட்ட எதுவும் என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்தால் போதுங்க. பி கேர்ஃபுல் அபவுட் த பிளெஸிங்ஸ். லூக்காவின் புத்தகம் 12:48 சொல்லுது, from everyone has been given much, much will be demanded, and from the one who has entrusted with much, much more will be asked. எவன் இடத்துல அதிகம் கொடுக்கப்படுதோ கர்த்தர் அவன் இடத்துல அதிகம் கேட்பாராம். இன்னைக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் ஒன்று கொடுக்கப்பட்டா கர்த்தர் இன்னும் அதிகமான அர்ப்பணிப்பை கேட்கிறார். இன்னும் அதிகமாக நீ ஊழியம் செய்யணும்னு கேட்கிறார். இன்னும் அதிகமாக நீ ஜெபம் செய்யணும்னு விரும்புகிறார். If more blessings are given and if your mouth is saying I'm blessed with children, with job and everything, then God wants you more than the world wants you. I tell you, if you're attached more to the worldly things, worldly job, everything which is concerned about the world, more you will be diverted towards the world. The more you are attached to God, it's a different story. ஒருத்தர் இப்படியா வந்தாருங்க. அது லண்டனில் ஒரு சகோதரர் வேலை இருந்தார், ஜெபிக்கும்படி ஒரு வேலைக்காக வந்திருந்தார். ஆல்ரைட், அப்போ ஜெபித்துக்கு ஒன்று ஒன் டே he came and he said, oh my God, I've got a big job in a big company with great salary. அது வரைக்கும் he was always with God. He said, Pastor, something wonderful has happened. I've got a big salary, பெரிய salary கட்டிச்சு. But you know what happened? That big salary changed his life completely. அப்படியே வேறுமான கடவுளை விட்டாரு, மனைவியை விட்டாரு, பிள்ளைகளை விட்டாரு. In a few days time, in just a year's time, he lost his family, his wife, his children. He got separated. Finally, he was all alone. And then, he even lost his job. You know what the big salary made? Big salary took him away from God. And he lost. அதனால இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன பாஸ்டர், அப்போ பெரிய சம்பளம் இருக்கக்கூடாதா, ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதா, நாங்கள் பெரிய வீட்டில் இருக்கக்கூடாதா, நாங்கள் பெரிய பணக்காரர், அதெல்லாம் நான் சொல்ல, அதெல்லாம் இருங்க ஆவுங்க. நீங்கள் நல்லா வரணும். You need to come up in life. But you know what I'm saying is I'm cautioning you that all of these things should not take you away from God. Hallelujah. Are you with me? சொல்லுங்க, கர்த்தர் இடத்துல என்ன ஒன்றும் பிரிக்காது, நான் பிரிக்க விட மாட்டேன், நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். Sufferings keep us close to God. Success takes us away from God. Be careful.
மை தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் சொன்னேன், the real test begins when your season of blessing begins. செகண்ட் நான் சொன்னேன், success can destroy a person who forgets. It not just destroy a person. Success can destroy generation. Success can also destroy a church who forgets God. Third, your obedience matters most when you are successful. அதாவது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க எல்லாத்துலயும் ஜெயத்தை பார்க்கும் போது உங்க கீழ்ப்படிதல் அப்ப ரொம்ப முக்கியம். அதாவதுங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, when we are going through a suffering, when God asks us to do something, we will obey. ஏன்னா we need to come out of that. என்ன வேணா பண்ண சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு பிரச்சனையில் வந்து என்கிட்ட யாராவது வாங்க பாஸ்டர், அந்த டைமில் வந்து இல்லைங்க ஒரு 21 நாள் ஜெபம், 21ன்னா 61 இருக்கிறேன்னு வாங்க. புரியுதா? கஷ்டத்தில் இருக்கும்போது எங்க ஒரு 21 டேஸ்ங்க, 21 நாள் இருந்து பாருங்க கர்த்தர் என்ன பண்றாரு. அப்போ 21 நான் பாஸ்டர் 61 இருக்கிறோம். சிஸ்டர் இந்த ஊழியத்தை செஞ்சிருங்க, பிரதர் இந்த ஊழியத்தை, பாஸ்டர் நீங்க வருத்தமே நாங்கள் வந்து நிற்போம். கஷ்டத்தில் இருக்கும்போது we will definitely obey because we want it to happen. Your obedience matters when you're successful, when you're blessed. பாருங்க, சவுல் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், கர்த்தர் அவன் சொல்றதெல்லாம் ஆரம்பத்துல கேட்கிறான். But look at this verse, 1 Samuel chapter 15:11. கர்த்தர் சொல்றார், நான் சவுலை ராஜாவாக்கியது எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் வருந்தி இரவு முழுவதும் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டான். I regret that I made Saul king because he has turned away from me and has not carried out my instructions. Samuel was angry and he cried out to the Lord all night. பாருங்க என்ன ஒரு விஷயம்னா, சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு 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 வேலையை கொடுத்தார். என்னன்னா, அமலேக்கியர்களை போய் கம்ப்ளீட்டா அழிக்கணும்ட்டார். ராஜாலேருந்து எல்லாரும் God wanted him to destroy Amalekites completely, flock, sheep, herds and the king. But you know what Saul did? He kept the best of the flock and the sheep and he did not kill the king. ராஜாவை சாவடிக்கல. ஆனால் கர்த்தர் நான் சொன்னார், இவனுங்க இஸ்ரவேலர்கள் வரும்போது, இவனுங்க அந்த ஆட்களில் வனாந்தரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலர்களை போய் அட்டாக் பண்ணணுங்க, இவன் மேலே ரிவெஞ்ச் எடுத்தாவணும், இவங்களை ஃபுல்லாக காலி பண்ணனா சவுல் கேட்கலங்க. ஆனால் இதே ராஜா ஆன புதுசில் அவருக்கு கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டார். ராஜா கொஞ்ச நாள்ல கர்த்தர் சொன்னதை கேட்கல. He started disobeying when he came to a point where he became the king. But look at this, what Samuel says in verse 17. சாமுவேல் அவர் பார்த்து சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரா நீர், யெகோவா உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். Samuel said, although you were once small in your own eyes, did you not become the head of tribes of Israel? The Lord anointed you king over Israel. அதாவது நீ சின்னவனா இருக்கும்போது கர்த்தர் உன்னை தேர்ந்தார், இப்ப நீ ராஜாவான பிறகு கேட்கறியாவா பேச்ச? Today I am asking you, are you obedient as you were when you had nothing? ஒண்ணுமே இல்லாம நீங்க பியூனா இருக்கும்போது அதே கீழ்ப்படிதல் இப்போ CEO ஆன பிறகு இருக்குதா? கர்த்தர் உயர்த்த நீலம் தேவ பிள்ளைகளே, நான் பார்ப்பது என்னன்னா, நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி பார்ப்பேன். அதாவது வருகிற நாட்களில் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அவங்க கஷ்டத்தில் வரும்போது ஒரு மாதிரி, ஆனால் கர்த்தர் உயர்த்த everybody's attitude changes. This is not just in this place, everywhere. Dear children of God, if God is lifting you up, கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு, உங்க பிள்ளைங்களை உயர்த்துறாங்களா, தயவு செய்து teach your children. If they are being uplifted, if you are being uplifted, obedience matters to God. அப்ப இவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, அப்ப வாப்பா நான் இந்த ஆடு மாடெல்லாம் சேர்த்து வச்சுக்கல, கர்த்தருக்கு பலி செலுத்தலாம். கர்த்தர் அப்ப சாமுவேல் ஒன்று சொல்றாரு, வாசிங்க பாருங்க. சாமுவேல் சொல்றாரு, 1 சாமுவேல் 15 19 22 23 அந்த வசனம் வந்தன. Why did you not obey the Lord? Why did you pounce on the plunder and do evil in the eyes of the Lord? Samuel replied, does the Lord delight in burnt offerings and sacrifices as much as obeying the Lord? To obey is better than sacrifice, and to heed is better than fat of rams. For the rebellion is like the sin of divination, and arrogance like the evil of idolatry. Because you've rejected the word of the Lord, he has rejected you as king. இப்படி இருக்க நீ யெகோவாவுடைய சொல்லை கேட்காமல் கொள்ளை பொருட்கள் மேல் ஆசை வைத்து யெகோவாவுடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தது என்ன என்றான். அதற்கு சாமுவேல்,
யெகோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை விட சர்வான தகனங்களும் பலிகளும் யெகோவாவுக்கு பிரியமில்லை. பலியை விட கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை விட செவி கொடுத்தலும் உத்தமம். அதான் பாருங்களேன், பலியை விட கீழ்ப்படி, நீங்க போடுற ஆஃபரிங்கோட டைத்தோட உங்க கீழ்ப்படிதல். நான் அவ்வளோ ஏழைங்களுக்கு உதவி செய்றேன், நான் சர்ச்சுக்கு டைத் கொடுக்குறேன், ஆஃபரிங் கொடுக்குறேன். மோர் தென் ஆல் யுவர் ஆஃபரிங்ஸ் அண்ட் யுவர் டைத், God wants you, God wants your obedience. Dear children of God, if you're watching me, brothers, sisters, பெரியவங்க, பேரண்ட்ஸ், பிள்ளைங்க எல்லாம் அப்புறம் செய்யறேன். இன்னைக்கு பிள்ளைங்க ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவா ஒரு காரியத்தை சொல்கிறோம், அண்ட் இஃப் தே டோன்ட் ஒபே இமீடியட்லி என்ன சொல்கிறோம்? உடனே செய்யலைன்னா டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். உடனே செய்யன்றோம் பிள்ளைகளை. அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, பெரியவர்களுக்கு கத்தர் சொன்ன காரியங்களை நாம் உடனே செய்வோம்னா கத்தர் சொல்றார், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆஃபரிங்ஸ் அண்ட் டைத்ஸ் ஹியர், ஐ வாண்ட் யுவர் ஒபீடியன்ஸ். உன் கீழ்ப்படிதல் எனக்கு வேணும். அண்ட் கீழ்ப்படியாம எப்படி இருக்குதான் பாருங்க, நான் சொல்றேன். கலகம் செய்தால் பின்னி சூனிய பாவத்திற்கும், பிடிவாடம் செய்தால் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சமமாக இருக்கிறது. நீர் யெகோவாவுடைய வார்த்தையை புறக்கணித்ததில்லை, அவர் உம்மை ராஜா இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். பாருங்களேன், disobedience is equivalent to witchcraft, divinity. ஸோ அதனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, சக்சஸ்ஃபுல்லாக இல்லாத போதும் கூட சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம கீழ்ப்படிதல் மேட்டர்ஸ் a lot. My fourth point, comfort causes corruption. ஓகே, வசதி எல்லா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருமா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன்னே, most of the time we fall into problems and corruptions because we are in the comfort zone where there is no pressure in our lives. We don't need God. pressure இல்லனா கத்தரே தேவையில்லையே நம்மளுக்கு. தாவீதின் கதையை பார்ப்போம். தாவீது அந்த பெத்ஷிபாவுக்கு விழுந்தபோது காரியம் 2 ராஜாக்கள் 11 அதிகாரம் வசனம் 1 இருந்து 4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, David was supposed to go and fight. அவ்வளோ நாளா தேவத ஒரு யுத்த மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர், உலகத்திலே ஒரு வாரியர் சண்டை போட்டு வெற்றாலு இப்படி ஒரு வர்ஷிப்பரா நான் பார்த்ததே கிடையாது. alright, in the world only one warrior who's been a worshipper is David. alright, and his job was always to fight. ஏன்னா ஒரு தடவை அவன் சண்டை போட்டு கத்த சொல்றாரு, எப்போ அவன் கையெல்லாம் ரத்தம், நீ வீட்டை கிடையாது, என் பையன் கட்டிட்டோன்றார், உன் பையன் கட்டிட்டோம். பட் in the season where kings goes for fight, பாருங்க அந்த வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 11:1, அடுத்த வருடம் ராஜாக்கள் வழக்கமாக யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் காலத்து வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு தன்னுடைய வீரர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் இராணுவத்தை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். பாருங்க, ராஜாக்கள் யுத்தம் போற நாளைக்கு இவர் ராஜா யுத்தம் போனோம். இவர் போவோம் என்ன பண்றார்? கம்ஃபர்ட்டா உட்காண்டார். இப்போ நம்ம எல்லாம் சாவிச்சிட்டோம்பா, எல்லாரையும் ஆச்சாச்சு. நம்ம பிகம் த கிங் ஆஃப் ஜூடா, வி பிகம் த கிங் ஆஃப் இஸ்ரேல், எல்லாரும் அடிச்சாச்சு. அது வரைக்கும் கேவு கல்றன் ஓடி இருந்தார். becomes comfortable. Right, he sends Joab and others to fight. பண்ணிட்டு என்ன பண்றார் பாருங்க. ஒரு நாள் மாலையில் தாவீது தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை மாடியின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது குளிக்கிற ஒரு பெண்ணை மாடியின் மேல் இருந்து பார்த்தான். அந்த பெண் மிக அழகுள்ளவளாக இருந்தால். அப்பொழுது தாவீது அந்த பெண் யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் மகளும் எத்தியனாக ஊரியாவின் மனைவியும் பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடம் வந்தபோது அவளோடு உறவு கொண்டான். பின்பு அவள் தன்னுடைய தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போனாள். அதாவது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இஃப் டேவிட் டிட் நாட் கோ ஃபார் ஃபைட்டிங், சரியா, he should have been worshipping. ஆனால் இப்போ என்னங்க, எந்த காரியம் அவனை ராஜாவா அனாயிண்ட் பண்ணி அவன் ஓடுற ஓட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ ராஜாவாயாச்சு. யூதாவுக்கு மட்டும் ராஜாவில், ஃபுல் இஸ்ரவேலுக்கும் ராஜா ஆயிடுச்சு. இப்போ அவர் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு சண்டை போட ஆள் யோவாப் அந்த மாதிரி இல்லை. இவர் தான் 300-400 பேரை வச்சு இவர் தான் எல்லா சண்டைக்கும் போய் ஆகணும். இப்போ சண்டைக்கு போக ஆள், அவன் கீழே ஆள், எல்லாருக்கும் ஆள் வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறான்? அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. many a times dear children of God, when we get people under us, நமக்குள்ள ஆட்கள் வரும்போது நம்மகிட்ட நிறைய பேர் கொடுக்கும்போது நம்ம செய்யாத வேலையை போயிட்டு கம்ஃபர்டபுளாக மாடியில் உலாத்தினுக்கிறார். he should have been worshipping or fighting. that's his job. நான் பாஸ்டர், இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, பாஸ்டர் மாடிக்கே நாங்கள் போகக்கூடாதா இல்லை பால்கனிக்கு போகக்கூடாதா? இல்லையா, போன தப்பு இல்லை. அவர் போய் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் டைம்ஸில் தான் சாத்தான் நம்மளை உழ வைப்பான். பி வெரி கேர்ஃபுல். கம்ஃபர்ட் காசஸ் கரப்ஷன். அதுக்கப்புறம் தாவீதுக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். when we stop fighting,
we also stop being intimate with God. எந்நேரம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 150 சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 73 சங்கீதம் தாவீது எழுதினது. Nearly 73 Psalms is written by David. Not all 150 is written. Half written by David. அவன் எழுதும் போது பார்த்தீங்கன்னா எல்லா டைம்ஸுக்கும் எழுதுறாரு சாம்ஸை. பட் இப்போ in his comfortable time he fell into corruption. Dear children of God, too much of comfort in our life and sometimes, many a times, make us fall into comfort. அதனால யுத்தம் போக வேண்டிய நேரத்தில் யுத்தம் போனுங்க. அதனால நீங்கள் தேவ பிள்ளைகளே, that's why I keep telling, don't be sitting in your comfort zone and keep relaxing, because you don't know when you will fall from your comfort zone. The last part I want to finish today, the fifth point. The root cause of all sin, எல்லா பாவத்துக்கும் root cause என்ன தெரியுமாங்க? Is when we stop trusting in God. The root cause for all sin is stopping to trust in God. பாவம் செய்வதற்கான எல்லா வேரும் எங்க தெரியுமா வருது? தேவன் மேல விசுவாசம் இல்லாமல் போனாதான். ஏன் தெரியுமாங்க? ஆசீர்வாதங்கள் வரும்போது, நம்மளுக்கு நல்ல பொசிஷன் வரும்போது, நம்ம நினைச்சதெல்லாம் கத்தர் கொடுக்கும்போது கத்தர் மேல இருக்கிற விசுவாசம் அப்படியே கம்மியாயிடுது. இன்னைக்கு ஏன் பாவம் செய்யறான் பாருங்களேன். இன்னைக்கு பாவம் செய்யறோம்னு எடுத்துப்போம். ஓகே, எதெல்லாம் பாவம்? ஃபார் எக்ஸாம்பிள், சே சின்ஸ் லைக் ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, போனோகிராஃபி, அடல்ட்ரி, இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்கிறாங்க? இவன் நினைக்கிறான் கத்தர் கொடுக்க முடியாத இன்பத்தை இது கொடுக்கும், கத்தர் கொடுக்க முடியாத ரிலீஃபை எனக்கு குடிபோதை, எனக்கு வெறித்தனம், எனக்கு விபச்சாரம் இது கொடுக்கும்னு சொல்லிட்டு கத்தர் எனக்கு செய்ய முடியாத நன்மையை, இதுலேருந்து இந்த பாவத்தை இந்த நன்மை வரணும்னு கத்தர் மேலே நம்பிக்கை வைக்காம அவன் செய்கிற காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால பாவத்தை வரணும். தட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் சின். இஃப் யூ கேன் ட்ரஸ்ட், எனக்கு இந்த குடை போதையிலையும் விபச்சாரத்திலையும் வருகிற எனக்கு சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பார் நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் அந்த சந்தோஷம் நிச்சயமான நிலையான சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பார். பாவம் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா கத்தர் மேல நம்பிக்கை இல்லாம வேலை மேலேயும் சொத்து மேலேயும் பொருட்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கும்போது தான் பிரச்சனை. பாவங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 6:17 வசனம் சொல்லுது பாருங்க. இந்த உலகத்தில் செல்வந்தர்கள் பெருமையான சிந்தையுள்ளவர்களாக இல்லாமலும் நிலையில்லாத செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்காக எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு பரிபூரமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். Command those who are rich in this present world not to be arrogant, not to put their hope in wealth, which is so uncertain, but to put their hope in God, who richly provides us with everything for our enjoyment. Put your hope in God, who richly provides us everything for our enjoyment. நம்ம பிரச்சனை தருமாங்க. நான் ஏன் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் ஜாக்கிரதைன்னு ஆரம்பித்தேன். ஆசீர்வாதங்கள் கத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாருங்க. கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கு தான் விரும்புகிறார். He gave to give us life and life in abundance. ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் கொடுக்க வந்தார். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, நம்முடைய உண்மையான டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஆசீர்வாதம் வந்த பிறகு தான். ஆசீர்வாதம் வராத போது கூட நம்ம டெஸ்ட் இல்லை. Our real test begins when God is lifting us up. அதாவது எனக்கெல்லாம் பெரிய டெஸ்ட் எப்போனா, கீழே சேர் போடும் போது டெஸ்ட்டில், மேடையை கொடுக்கும்போது தான் டெஸ்ட். தேவப்பிள்ளைகளை எப்போ திரும்ப பெரிய டெஸ்ட், நான் பிரசங்கம் எனக்கு வராத போது, வர்ஷிப் வராத போது டெஸ்ட்டில் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து எல்லாரும் அவங்க மெசேஜ் சூப்பராகுது, பாட்டு சூப்பராகுது, ரொம்ப நாங்கள் தொடப்பட்டோம், அற்புதம் நடக்கிற போது தான் எனக்கு டெஸ்ட்டு. அப்போ தாங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்துடுச்சே. ஒன்றும் இல்லாமல் 5 பேர் சபையை வைத்துக் கொண்டிருக்கும் போது இல்லை, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர், நிறைய பேர் கத்தர் சபையில் கொடுக்கும்போது தான் டெஸ்ட்டு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ. ஆசீர்வாதங்கள் ஜாக்கிரதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லிக்கலாம், எனக்கு தான் சொல்லிக்கிறேன். கத்தர் நம்மளை கொண்டு ஹீலிங் செய்யும் போது தான் டெஸ்ட். எனக்கு ஒண்ணுமே நடக்காத போது டெஸ்ட் இல்லை. when God has started using you, when you become a blessing. தேவ பிள்ளைகளை, எந்த பிள்ளை இல்லைன்னு நீ ஜெபித்து கொண்டிருந்தியோ அந்த பிள்ளை வேணும். பிள்ளை வந்த பிறகுதான் உனக்கு டெஸ்ட், திருமணம் நடந்த பிறகுதான் டெஸ்ட், வேலை கிடைத்த பிறகுதான் டெஸ்ட், கடன்கள் அடைந்த பிறகுதான் டெஸ்ட், பிசினஸ் கதவு திறந்த பிறகுதான் டெஸ்ட். The actual test in our lives is not when we suffer, but the actual test in our life is when the season of blessing begins in our life. Dear children of God, if you are watching me today, என்னடா இவர் பாஸ்டர் இன்னைக்கு இவ்வளோ சீரியஸாக பேசிட்டாரு, போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் புது பிரச்சனைகள் தரும் புது ஆசீர்வாதங்கள்னாரு, நியூ டெவில்ஸ் டேக் அஸ் டு நியூ லெவல்ஸ்னாரு, எல்லாம் வந்தானே, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னின்னு பார்த்தா புது லெவலுக்கு போனால் தான் டெஸ்ட்டுன்றாரு இவங்க. That's the truth. I am a pastor who does not speak just one side. ஒரு பக்கத்தை மட்டும் பேசுகிற ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரன் கிடையாது. எல்லா பக்கத்தையும் வேதத்திலேருந்து எல்லா காரியங்களும் பேசுகிற ஒரு போதகராக இருக்கிறேன். ஆசீர்வாதம் கத்தர் நம்ம கொடுப்பாரு, நிச்சயம் சத்தியம். ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் உண்மையான சோதனை வருகிறது. தேவ பிள்ளைகள், I want to encourage you. The Lord's going to bless you. The Lord's going to give you promotions, increments, take you to great heights. But you know what? Be very careful and watchful that you don't let your prayer time drop down.
your worship come down, your commitment to the church come down. அதாவது மேலே போக 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 இன்றைக்கெலாம் சிலர்லாம் நான் பார்த்தீங்கன்னா மேலே போயினே இருக்கும்போது பாருங்கள், வீடு கார் எல்லாம் வாங்க வாங்க வாங்க, டைம் இல்லை, நான் ஃபுல்லாக கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. வேலையில் எனக்கு இவ்வளோ நேரம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. தேவைப்பிள்ளைங்களா, அந்த வேலை இருந்தால் தான் கமிட்மெண்ட். வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? Dear children of God, be very careful. If the Spirit of the Lord is talking to you, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா, ஒரு ஆமென் போடுங்களேன். சொல்லுங்க, I will be committed to God. I will not forget God when He blesses me. Oh, I will not comfort affect my life. Right? பாருங்க, இன்னைக்கு பாவத்துக்கான எல்லா ரூட் காஸ்டும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்காதனால தான் பாவத்துக்கான ரூட் காஸ்ட். இன்னைக்கு ஏன் கொலை பண்றானுங்க? கோவத்தில் போய் கொலை பண்றதுக்கான காரணம், கர்த்தர் எனக்கு நியாயம் கொடுக்க மாட்டார், அதனால நானே நியாயம் பண்ணணும்னு கொலை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்களுக்கான காரணம் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் போனதுனால தான் காரணம். Today I want to tell you, trust in God who richly provides everything for our environment. And you know what? When your blessings increase, let your worship increase. When God increases you, lifts you up, let your prayer increase. ஆசீர்வாதங்கள் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தரை மறக்காதபடி.